மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் தமிழ்நாடு 17/2/2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபார்மசிஸ்ட் வேக்கண்ட் வந்து 425 வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும். அதாவது 10/3/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். இதுக்கு சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,30,400 வரைக்கும் கிடைக்கும். அதாவது பே மேட்ரிக்ஸ் லெவல் 11 பேஸ் படி உங்களுக்கு இந்த சேலரி கிடைக்கும். The distribution of vacancies will be announced later. ஸோ இதில் வந்து இந்த 425 வேக்கண்ட்டில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொசிஷன் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 17/2/2025. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆன்லைன் பேமெண்ட் ரெண்டுக்கும் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/3/2025. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஸோ இந்த டேட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து பின்னாடி அறிவிப்பாங்க. ஸோ ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ரூல் 5ல், அது பார்த்துக்கோங்க. ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. தென் பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தேன், அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து ப்ரையாரிட்டி இருக்குது. ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு ஃபார் ஆல் கேட்டகரிஸ் மினிமம் ஏஜ், ஸோ 18 வயசு வந்து ஆயிருக்கணும். எல்லா கேட்டகரியில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 18 கம்பல்சரி வந்து அட்டன் ஆகிருக்கணும். தென் மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, பிசிஎம், பிசி, ஸோ இந்த கேட்டகரி எல்லாருக்குமே 59. ஓசி கேட்டகரியில் 32, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ்மேனில் 50. தென் அந்த ஏஜ் கன்செஷன்லாம் உண்டு. ஸோ நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆல் பொசஸ் த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன் ஆன் த டேட் ஆஃப் திஸ் நோட்டிஃபிகேஷன் by 17/2/2025. Pharmacist post qualification: a diploma in pharmacy or bachelor of pharmacy or PharmD. Must have registered with Tamil Nadu Pharmacy Council. So Tamil Nadu Pharmacy Council register பண்ணியிருக்கணும். And must keep the registration alive by ரெனியூவிங் இட் ரெகுலர்லி எவ்ரி இயர். ஸோ உங்களோட ரெனியூவல் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெனியூவல் பண்ணியிருக்கணும். ஸோ சப்போஸ் வந்து இதுக்கு முன்னாடி ரெனியூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க உங்களோட ரெனியூவல் டேட் என்ன அப்படின்னு பார்த்து. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ ரெனியூவல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இல்லை லேப்பு இதில் வந்து நீங்கள் வீட்டில் இருக்க சிஸ்டத்துலேயே கூட நீங்கள் வீட்டில் இருந்தே எம்ப்ளாய்மெண்ட் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஏதாவது டவுட் அப்படி இருந்துச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெனியூவலில் வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன், எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் எ சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் ஆர் பூட்டான் ஆர் எ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் who has migrated from Pakistan, Burma, Sri Lanka, Vietnam, Eastern African countries of Kenya, Uganda, the Republic of Tanzania, then Zambia, Malawi, Zaire and Ethiopia with the intention of permanently settling in India. ஸோ நிரந்தரமாக இங்கே குடியேறினவங்களாக இருக்கணும். An applicant belonging to categories 3 are a subject of Nepal or Bhutan should also obtain the certificate of eligibility given by the government of Tamil Nadu. A applicant in whose case a certificate of eligibility is necessary will be admitted to an examination or interview, and he will provisionally be appointed subject to the necessary certificate being given to him by the government of Tamil Nadu. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட அந்த பர்மிஷன் லெட்டர் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்குவாங்க. கண்டிஷன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்.
ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் the claims of the candidates with regard to the date of birth, educational or technical qualifications and community are generally accepted only on the information furthered by them in their online application. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணணும். தென் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் எக்ஸாமினேஷன். சப்ஜெக்ட் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக வந்து இது எழுதணும். இதுக்கு வந்து 1 hour டைம் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50. ஸோ இதில் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ 40 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். அதர்ஸ் வந்து 40. இது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எல்லா கேட்டகரிக்கும் காமன். தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஃபார் பார்மசிஸ்ட் 2 hours நடக்கும். ஸோ இதில் வந்து 100 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க்ஸு. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30 எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு. அதர்ஸ் வந்து 35 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். 100க்கு 35 எடுத்துருக்கணும். ஸோ the differently abled person candidates are exempted from writing the Tamil language test. ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு. The questions will be in the standard of diploma level in pharmacy. Questions வந்து diploma லெவலில் இருக்கும். The question paper will be set in English only and will contain 100 objective type questions. ஸோ தமிழில் வந்து நீங்கள் இருக்காது, இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ சிலபஸும் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க். ஸோ இது வந்து ஒரு சில எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் மைனஸ் மார்க் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி மைனஸ் மார்க் எதுவும் கிடையாது. ஸோ இதில் வந்து அந்த ஸ்கோர் வந்து உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வந்து கொடுக்கும்போது அந்த இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃப் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து வெயிட்டேஜ் மார்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா for the pharmacists who have worked in government medical institutions during COVID-19 pandemic for a period of minimum of 6 months to 1 year continuously. ஸோ 6 monthலேருந்து 1 year வரைக்கும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரேக் இல்லாமல் அவங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே 12 to 18 months ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3 மார்க்ஸு. 18 to 24 months அதாவது 2 years வரைக்கும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 மார்க்ஸு. அப்புறம் 24 months அதுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா 5 மார்க்ஸ். மேக்ஸிமம் வெயிட்டேஜ் மார்க் வந்து 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பிரேக் வந்து இருக்கக்கூடாது, வித்தவுட் எனி பிரேக் இன் சர்வீஸ். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த வெயிட்டேஜ் மார்க் வந்து பொருந்தும். கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டிஸ். ஸோ இது வந்து யார் யார் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஹெச்ஓடி ஆர் ஆர்எம்ஓ கவுண்டர் சிக்னேச்சர் வந்து டீன் பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் சூப்பர்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் ஸோ அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிமைனிங் உள்ள போஸ்டிங்கில் அந்த செகண்ட் தாலுக் நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸில் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரும் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸும் பண்ணியிருப்பாங்க. பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸரும் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ். தென் கிரேட்டர் சென்னை கோஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸில் ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர் ஆர் ஜோனல் மெடிக்கல் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருப்பாங்க. தென் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் ஆர் சிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர். தென் அதர் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸரோ அல்லது முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸரோ சைன் பண்ணியிருக்கணும். டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ். ஸோ இது வந்து ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிளைம் பண்ண முடியும். சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டத்துலேயும் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும்.
ஸோ அது எவ்வளோ நம்பர் அப்ளிகேஷன் வருதோ ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. Candidates should appear for the examination at their own expenses and no TADA will be paid. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்களோட ஓன் மணியில் தான் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறது, ஃபுட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ TADA வந்து எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, கேண்டிடேட் ஷுட் அண்டர்கோ த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கேன். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரியே அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்களே, அதுலேயும் வந்து நீங்கள் மினிமம் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட். ஸோ ஓரல் டெஸ்ட் இருக்காது, சர்டிஃபிகேட் டெஸ்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SC, SCA, ST, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் 500. அதர்ஸ்க்கு வந்து 1000 rupees அப்ளிகேஷன் காஸ்ட்டு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்ஸ் ரெஜிஸ்டர்ட் கம்ப்ளீட்டட் வில் நாட் பி அலோட் டு பி வித்ட்ரான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் www.mrb.tn.gov.in ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போய்ட்டு டைரெக்டாக ஆன்லைன் அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அதில் அந்த ஹோம் பேஜ் கிளிக் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டு ஓப்பன் அப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் த நேம் ஆஃப் த போஸ்ட், ஃபார்மசிஸ்ட். ஸோ அதில் நிறைய வேக்கன்சி வேறு ஏதாவது போஸ்டிங்கும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங் மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆல் த ரெக்வயர்ட் பர்டிகுலர்ஸ் டு பி என்டர்ட் வித்தவுட் ஸ்கிப்பிங் எனி ஃபீல்ட். நீங்கள் அதில் இருக்கிற ஃபீல்டு எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த டேட்டாஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக படித்து பார்த்து ஃபில் பண்ணுங்கள். எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் மேண்டேட்ரி. ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து OTP வரும். மெயிலுக்கு வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் வந்து வேணும். ஸோ அது இமெயில் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணும்போது ஜிமெயிலுக்கு GMAIL அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம். GAMIL அப்படின்னு தப்பாக போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். மெயில் ஐடியை பாஸ்வேர்டு வந்து எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் நம்பர், அதுக்குரிய பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து ஒரு டைரியில் நீங்கள் கான்ஃபிடென்ஷியலாக கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் MSRB வில் பி சென்ட் ஒன்லி to the registered primary mobile number by SMS and the registered email only and by no other means. ஸோ வேறு எதுவும் போஸ்ட்டு இந்த மாதிரி எதுவும் அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு மொபைல் நம்பருக்கும் மெயிலுக்கும் தான் அனுப்புவாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு அப்லோட் த ஸ்கேனடு காப்பி ஆஃப் கலர் ஃபோட்டோகிராஃப். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து உங்களுக்கு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சாஃப்ட் காப்பி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 500 KB தான் இருக்கணும். நீங்கள் ஸ்டுடியோவில் எடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து அந்த சைஸ் வந்து கேட்டு சாஃப்ட் காப்பி வாங்கிக்கோங்க. ஸோ 500 KB இருக்கிற மாதிரி. அண்ட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சிக்னேச்சர். ஸோ உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் ஏதாவது ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி, CD மார்க்கர்லாம் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வாங்கிட்டு ஏதாவது ஒரு பேப்பரில் வந்து சைன் பண்ணிக்கோங்க. அது சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 200 KB தான் இருக்கணும். ஸோ ஆஸ் பர் த ஸ்பெசிஃபிகேஷன் given in the guidelines for scanning and upload of photograph and signature. A online application is incomplete without the photograph, signature, upload. ஸோ உங்களுக்கு வந்து இது இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ மாடல் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ சிக்னேச்சர் வந்து இந்த சைஸ் தான் இருக்கணும். ஸோ சிக்னேச்சருக்கு கீழே நேம் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து நேம்ஸ் எழுதி சைன் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. நேம் வந்து
ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது, கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். The candidates need to apply only in online mode. ஸோ நீங்கள் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, they shall not send copies of certificates. நீங்கள் எதுவும் வந்து ஆஃப்லைனில் வந்து நீங்கள் அனுப்பக்கூடாது. பிரிண்டட் அப்ளிகேஷனையும் வந்து நீங்கள் அனுப்ப தேவையில்லை. In the online application, candidates need to furnish the details such as community certificate number. அதில் வந்து ஒரு கார்னரில் டாப்பில் வந்து ஏதாவது ஒரு சைடு கார்னரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். தென் இஷ்யூவிங் அத்தாரிட்டி. ஸோ அது வந்து யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, தாசில்தாரா, ஜோனல் தாசில்தாரா, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது எதுன்னு பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் இஷ்யூ, என்ன டேட்டில் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் நீட் டு வெரிஃபை தர் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் பிஃபோர் சப்மிட்டிங் தர் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ ஒரு டைம் கம்ப்ளீட்டாக வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இங்கே மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது. ப்ளீஸ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் ஹவு டு அப்ளை ஆன்லைன் இன் அனெக்சர் 1. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட். The hall tickets for eligible candidates will be made available in the board's website. ஸோ அதுக்கு முன்னே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்லையே அதே வெப்சைட்டில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் டிக்கெட் வந்து போஸ்ட்லலாம் அனுப்ப மாட்டாங்க. The candidates applying for the examination should ensure that they fulfill all eligibility conditions for admission to examination. ஸோ அந்த எல்லா அதில் இருக்கிற என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ப்ராப்பராக படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் வித் த MSRB. Any communication intended for the board must be made in writing and addressed only to the Medical Services Recruitment Board, 7th floor, DMS Buildings, 359 Anna Salai, தேனாம்பேட், சென்னை, 6,06,000. ஸோ இந்த இதுக்கு மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். If a reply is out, it must be accompanied by a envelope fixed with sufficient post stamps with the addresses to which the reply is to be sent. ஸோ நீங்கள் வந்து அதை உங்களோட கொரியர்ஸ் கேட்டு அனுப்பும்போது அது கூடயே வந்து ஒரு போஸ்ட் கவரில் என்வெலப்பில் நீங்கள் ஒரு 25 rupees இந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து வாங்கி ஒட்டி உங்கள் செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் நீங்கள் உள்ளே வச்சு அனுப்பணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரிப்ளை ஆனது அனுப்பிடுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட்ஸ் ஃபார் ஃபர்னிஷிங் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் இன் CBT டெஸ்ட் ஆர் for non-selection on the results, that test or revaluation will not be compiled with. ஸோ இது நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. மெரிட் லிஸ்ட் வந்து வெப்சைட்டில் வந்து டெக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ யார் யாரெல்லாம் அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து அது கொடுப்பாங்க. அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. தென் அடுத்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். கேண்டிடேட் ப்ரொஃபஷனலி செலக்டட் ஃபார் அப்பாயின்மெண்ட் to the post will be required to produce a certificate of physical fitness including vision certificate in the prescribed form. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் வாங்கி சப்மிட் பண்ணணும். இதில் வந்து விஷன் சர்டிஃபிகேட் உங்களுடைய கண் பார்வை திறன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ அண்டர்டேக்கிங் பை த கேண்டிடேட். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ளரேஷன் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து கேன்வாஸ் பண்ணக்கூடாது, யாரையும் வந்து ஜாப்புக்காக அப்ரோச் பண்ணக்கூடாது. அந்த அஃபீஷியல் சைட்டில் எதையும் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது மாதிரி எல்லாமே. ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வந்து சப்மிட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது 7th இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ சர்டிஃபை தட் ஐ ஹாவ் நாட் பீன் டிபார்ட் ஆர் டிஸ்குவாலிஃபைட் பை த போர்ட் ஆர் எனி அதர் ரெக்கரிங் ஏஜென்சி. ஸோ நீங்கள் வந்து எதுலேயும் வந்து டிபார் ஆகிருக்கக்கூடாது அல்லது டிஸ்குவாலிஃபை ஆகிருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் டிஸ்மிஸ்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. தேர் இஸ் நோ கிரிமினல் கேஸ் ஃபில்டு அகைன்ஸ்ட் மீ இன் எனி போலீஸ் ஸ்டேஷன் ஆர் கோர்ட். ஸோ உங்கள் பேரில் உங்கள் மேலே வந்து எதுவும் கிரிமினல் கேஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நியர்பை யாராவது அட்வொகேட் இருந்தாங்க நீங்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. There is no vigilance case filed against me in the police station. ஸோ இந்த மாதிரி கேசஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஐ டெக்ளேர் தட் ஐ டு நாட் ஹாவ் மோர் தென் ஒன் லிவிங் ஸ்பவுஸ் ஆர் ஐ ஆம் மேரிட். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபு தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன், டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை ஆன்லைன். ஸோ ஆன்லைன் பேமெண்ட், அந்த பிரிண்ட் ஆப்ஷன் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் சப்மிட்டிங் த அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் கேன் சேவ் ஆர் பிரிண்ட் தர் அப்ளிகேஷன் இன் பிடிஎஃப் ஃபார்மேட். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். On entering registration number and password, candidates can download their application and print if required. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கேண்டிடேட்ஸ் நீட் நாட் சென்ட் த பிரிண்ட் அவுட். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் காப்பிலாம் அனுப்ப தேவையில்லை எம்எஸ்ஆர்பி போர்டுக்கு. நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது ஹால் டிக்கெட்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர்லாம் தேவைப்படும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. The candidates in support of claims made by the candidates as per notification should be produced whenever required as directed by the board without fail. ஸோ அது வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது சேஃபு. ஸோ ப்ராப்பராக அந்த டைமிங்குள்ளே, அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடணும். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ தமிழ் மீடியம் பர்சன்ஸ்க்கெலாம் ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ அவங்களுக்கும் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிசர்வேஷன் இருக்குது. தென் விமன் கேட்டகரிக்கும் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதில். தென் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணி அது குவாலிஃபை ஆகி அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, யார் யாரெல்லாம் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொண்டு போகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் அதுக்கு ப்ரூஃபாக வந்து எஸ்எஸ்எல்சி அல்லது ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாம். எவிடன்ஸ் அண்ட் மார்க் ஷீட் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, அதாவது 10th +2 டிப்ளமோ கோர்ஸ் இன் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் ஃபார்ம்டி. ஸோ இதுக்குரிய மார்க் ஷீட் வந்து நீங்கள் கொண்டு வரணும். அதில் டிகிரி சர்டிஃபிகேட்டு, அந்த மார்க் ஷீட் எல்லாமே நீங்கள் கொண்டு போங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி, அதாவது பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து கொண்டு போகணும். தென் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட். ஸோ உங்களுடைய
நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ யார் கொடுக்கலாம் அப்படின்னா குரூப் ஏ ஆர் குரூப் பி ஆஃபீஸர் ஆர் ஆஃப்டர் இஷ்யூ ஆஃப் த கரண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பர் ஃபார்மேட்டில் இந்த ஆஃபீஸர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். தென் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் இஷ்யூட் பை த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இன் விச் ஹீ ஆர் ஷீ லாஸ்ட் ஸ்டடி. நீங்கள் கடைசியாக எந்த இன்ஸ்டிடியூஷனில் படித்தீங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்து கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். தென் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அட்டை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து கொண்டு வரணும். தென் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். அது வந்து யாராவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். சப்போஸ் கவர்மெண்ட் ஜாபில் வேறு ஏதாவது பொசிஷனில் இருந்தாலும் இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ஓசி வந்து சப்மிட் பண்ணணும். தென் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இன் ஒரிஜினல். ஸோ நீங்கள் வந்து அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, யார் யாரெல்லாம் வந்து அதில் சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து கோவிட் டைமில் டியூட்டியில் இருந்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். An undertaking and declaration to be submitted as in para 12A and 12B is of this notification. ஸோ அதுவும் அந்த டெக்ளரேஷன் ஃபார்மும் இது கூட கொண்டு வரணும். தென் 2 பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப். நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது யூஸ் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோகிராஃப் அது ரீசெண்டாக உள்ளதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நீங்கள் 2 காப்பி வந்து பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். Then any one of the photo ID card issued by government authority. ஸோ நீங்கள் வந்து அதர் தென் பேன் கார்டு இல்லாமல் மற்றது வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களை அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாக வந்து இருக்கணும். ஸோ அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குரிய அந்த ப்ராப்பராக வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. The candidate will also be asked to sign on the printed copy of online application. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதில் சைன் பண்ணியிருக்கணும். ஸ்டூடெண்ட் சைன் சிக்னேச்சர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதில் சைன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆஃப் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு கொண்டு போகணும். அப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் ஃபார் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த குவாலிஃபிகேஷன். ஸோ ஒரு சில டிப்ளமோ கோர்ஸு இல்லை டிகிரி கோர்ஸுக்கு கூட வந்து ஈக்குவலன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவலன்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போகணும். அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி கார்டு வித் ஜெண்டர். ஸோ அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுக்குரிய ஐடி கார்டு வந்து நீங்கள் கொண்டு போகணும். தென் கெசட்டட் காப்பி ஆஃப் நேம் சேஞ்ச். ஸோ ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க யாராவது அப்படின்னா அதுக்குரிய நேம் சேஞ்ச் பண்ணதுக்கான கெசட் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும். தென் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கோர்ட் ஆர்டர்ஸ் ப்ரூவிங் அக்விட்டட் ஆர் கன்விக்ஷன் ஆஃப் எஃப்ஐஆர் இன் கேஸ் ஆஃப் பெண்டிங் கேசஸ் ஃபார் கிரிமினல் கேசஸ் ரெஜிஸ்டர் இஃப் அப்ளிகபிள். ஸோ அது ஏதாவது எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் இல்லை, இந்த இதை பற்றி கவரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலபஸ்க்குலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் டிபாரன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து என்ஓசிக்குரிய ஃபார்மேட், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்குரிய ஃபார்மேட். ஸோ நேம் ஆஃப் த கேண்டிடேட், உங்கள் நேம் ஆஃப் த போஸ்ட் ஹெல்டு, அங்கே என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படின்றது. தென் அதில் வந்து சிக்னேச்சர், டெசிக்னேஷன், சீல் வித் டேட். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேமில் எதுவும் கரெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கேல் ஆஃப் பே, ஜாயினிங் டைம். ஸோ இந்த உங்களுக்கு ஆல்ரெடி பேமெண்ட் பார்த்தோம், 35,400 வந்து அது கொடுப்பாங்க சேலரி ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் 1,30,400 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் மற்ற அமெல்ஸ்மெண்ட்லாம் வந்து உங்களுக்கு சேரும். ஸோ இது வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபார் ஆர்த்தோபெடிக்லி physically challenged or differently able to be issued by the medical board
medical college. So the locomotor disability of the lower limb should be between 40% to and 70%. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. தென் certificate of locomotor disability. ஸோ இது வந்து form of undertaking and certificate to be furnished by the serving personnel. தென் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து please see in the document section under the instruction of the candidates in MSRB website. ஸோ உங்களுக்குரிய சிலபஸ் வந்து நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் ஃபார் ஹேவிங் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், அதாவது PSTM இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குரிய ஃபார்மேட் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து சைன் வாங்கிக்கலாம். தென் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். நீங்கள் அந்த சிக்னேச்சர்லாம் வந்து ப்ராப்பராக வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராப்பராக அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து போட்டுருங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.